Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். எதிர்வரும் செப்டம்பர் நடுப்பகுதிக்கும் அக்டோபர் நடுப்பகுதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்த பின்னரும் முதலில் ஜனாதிபதி தேர்தலே நடைபெறும். பாராளுமன்ற தேர்தலை அதற்கு முதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் திரும்ப கூறிய போதிலும் தேர்தல்கள் குறித்து குழப்பகரமான செய்திகளுக்கு இலங்கை ஊடகங்களில் குறிப்பாக பத்திரிகைகளில் குறைவில்லை. இன்று கூட ஜனாதிபதி தேர்தலே அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய நேரத்தில் நடைபெறும். அதற்கு மாத்திரமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஜனாதிபதி அமைச்சரவையில் கூறினார். மக்கள் மத்தியில் இது தொடர்பில் நிலவும் குழப்பத்துக்கு முடிவு கட்டுவதற்காகவே அவர் இன்று அதை கூறியிருக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் பல மாதங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த வருடமே அறிவித்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜனாதிபதி விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடும் முடிவை உத்தியோகபூர்வமாக அடுத்த மாதம் அறிவிக்கவிருப்பதாக தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறியதை நேற்றைய மாலை செய்தியில் டிபிசி அறிவித்தது. இத்தகைய பின்புலத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்துவதில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக இறங்கும் என்று எதிர்பார்க்கலாம். சஜித் பிரேமதாச தலைமையிலான சமகி ஜன பலவேகவின் தவிசாளராக இருக்கின்ற போதிலும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிரேமதாசாவுடனான முரண்பாடுகள் காரணமாக கட்சி செயற்பாடுகளில் இருந்து அண்மை காலமாக ஒதுங்கியிருக்கிறார் என்பது தெரிந்ததே. அண்மையில் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தேர்தலில் ஜனாதிபதியை அவர் ஆதரிக்கக்கூடும் என்ற ஊகமும் கிளம்பியிருந்தது. ஆனால் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக இன்று செய்தி வெளியாகியிருக்கிறது. அவரும் கூட தேர்தலில் போட்டியிடுவது குறித்த தனது உத்தியோகபூர்வ முடிவை அடுத்த மாதமே அறிவிக்கவிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு முக்கிய பத்திரிகைகள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பொன்சேகா எந்த கட்சியுடனும் சேரப்போவதில்லை, சுயேட்சை வேட்பாளராகவே போட்டியிடுவார். சமகி ஜன பலவேகையவின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு குழுவினரின் ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது. வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளுடனும் பொன்சேகா அந்தரங்க பேச்சுக்களை முன்னெடுத்திருக்கிறார். ஊழல் இல்லாத நாடு என்பதையும் தேசிய பாதுகாப்பையும் மையப்படுத்தியதாகவே அவரது பிரச்சாரம் அமையும். 2 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அறகலைய போராட்டக்காரர்கள் மத்தியில் நேரடியாக இறங்கிய பொன்சேகா அந்த போராட்டத்தின் முன்னரங்கத்தில் நின்ற புத்திஜீவிகள், அரசியல் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஆதரவையும் நாடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். விரைவில் புத்தகம் ஒன்றை வெளியிடவிருக்கும் பொன்சேகா அந்த புத்தக வெளியீட்டு வைபவத்துடன் தனது தேர்தல் பிரச்சாரங்களையும் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார். உள்நாட்டு போரில் தான் வகித்த பாத்திரத்தை அந்த நூலில் அவர் விளக்கியிருக்கிறார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறின. ஜனாதிபதி விக்ரமசிங்கவையும் பொன்சேகாவையும் மீண்டும் சந்திக்க வைப்பதற்கு முன்னால் ராஜதந்திரி ஒருவர் முயற்சிப்பதாகவும், அத்தகைய சந்திப்புக்கு பொன்சேகா மறுப்பில்லை என்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவை வாபஸ் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக அவர் கூறியதாக அந்த வட்டாரங்கள் கூறின. ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அடுத்த வரும் நாட்களில் நாடு பூராவும் 36,000 சிறிய கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு முன்னோடியாக எதிர்வரும் 26ஆம் தேதி அனுராதபுரத்தில் பெரிய பேரணி ஒன்றை நடத்துவதற்கு கட்சி ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அனுராதபுரத்தின் தலாவ பிரதேசத்தில் நடைபெறவிருக்கும் அந்த பேரணியை தொடர்ந்து பொதுஜன பெரமுனவின் கிராம மட்ட அமைப்புகளினால் மொத்தம் 36,000 சிறிய கூட்டங்கள் கட்சியின் இளைஞர் மற்றும் மாதர் அமைப்புகளினால் நடத்தப்படும் என்று கட்சியின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் கூறினார். பொதுஜன பெரமுனவின் சில அரசியல்வாதிகள் கட்சி அதன் ஜனாதிபதி வேட்பாளரை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்று அடிக்கடி கூறுகின்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக கட்சி உயர்மட்டம், அதாவது ராஜபக்சாக்கள் இன்னமும் உறுதியான முடிவை எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிப்பார்கள் என்றே நம்பப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள்.
தற்போது பிரேமதாசாவின் சமகி ஜனபலவேகிய தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற போதிலும் பிரேமதாசாவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு மறுத்துவிட்டார்கள். ஜனாதிபதியும் பிரேமதாசாவையும் ஐக்கியப்படுத்துவதற்கு ஹக்கீமும் மனோ கணேசனும் மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தாங்கள் எடுக்கும் முடிவு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் திரிசங்கு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடனான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் சட்டமாக்குவதை நோக்கமாக கொண்ட பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலமும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டமூலமும் இன்று காலை பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து சபை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்று சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்துவதற்கு சபையில் பிரசன்னமாக இருக்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் இல்லை என்பதால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை மீது மேற்குலக நாடுகள் நெருக்குதலை பிரயோகிப்பது குறித்து ரஷ்யா விசனம் வெளியிட்டிருக்கிறது. இலங்கை மீது நெருக்குதலை பிரயோகிக்கின்ற அதேவேளை காசாவில் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேலின் கொடுமைகள் தொடர்பில் இரட்டைத்தனமான போக்கை மேற்கு நாடுகள் கடைபிடிப்பதாகவும் ரஷ்யா சுட்டிக்காட்டியிருக்கிறது. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் வெளிநாடுகளின் நெருக்குதல் அண்மை காலமாக அதிகரித்து வருவதை ரஷ்யா அவதானித்து வருவதாகவும், மேற்கு நாடுகளின் அரசியல் தலைவர்களும் ராஜதந்திரிகளும் மனித உரிமைகள் அமைப்புகளும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு எதிராக அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும், இவை பாரபட்சமான அறிக்கைகளாக அமைந்திருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.